அந்த கலைஞரின் மகனாக இருக்கக்கூடிய நான் சொல்லுகிறேன், தர்மம் தன் வாழ்வதனை சூது. I am not prepared to answer you. You are anti-Indian. அவர் நடிச்ச படம் தான் எங்க தான் கூப்பிட்டாரு. முடிவு பண்ணிட்டீங்களா? யாருக்கு ஓட்டு போட போறீங்க? குடும்ப அரசியல்ங்கிற பேர்ல நாட்டையே குழி தோண்டி புதைச்சாங்களே அவங்களுக்கா, இல்ல நம்ம உரிமைக்காக போராடும் போது நம்மளை அடிச்சு துரத்தினாங்களே அவங்களுக்கா, நலத்திட்டங்கிற பேர்ல நிலத்தையே நாசமாக்கி நம்ம விவசாயிகளை அம்மனமாக்கி நாட்டையே தலகுனிய வச்சாங்களே அவங்களுக்கு, இல்ல கார்ப்பரேட் கைக்கூலியா மாறி பணத்துக்காக நம்ம மக்களையே சுட்டு கொண்டாங்களே அந்த அயோக்கிய அரசியல்வாதிகளுக்கா? யாருக்கு ஓட்டு போட போறீங்க? நீ என்னடா சொல்றது? எங்களுக்கு தெரியும், எங்க அப்பா அம்மா யாருக்கு ஓட்டு போட சொல்றாங்களோ அவங்களுக்கு தான் போடுவோம் அப்படின்னு நீங்க சொல்றது கேக்குது. கரெக்ட், அம்மா அப்பா சொல்றபடி கேட்கணும். ஆனா எந்த அப்பா அம்மா சொல்றபடி கேட்கணுங்கிறத நான் சொல்றேன், கொஞ்சம் கேளுங்க. மொத்த அரசாங்கமும் சேர்ந்து நீட் தேர்வுங்கிற பேர்ல ஒரு பொண்ணை கொண்டாங்களே, அந்த பொண்ணோட அப்பா அம்மாட்ட கேட்டு பாருங்க, அவங்க சொல்லுவாங்க யாருக்கு போடக்கூடாது. நாட்டை ஆள்ற தகுதியே இல்லாத தலைமை இருக்கிற இந்த நாட்டுல அதை தட்டி கேட்கிற ஒருத்தனா, உங்கள ஒருத்தனா கேட்கிறேன், யாருக்கு ஏன் ஓட்டு போட போறீங்க? குடிஞ்சு கும்பிடாதீங்க, நிமிர்ந்து ஓட்டு போடுங்க. இவர் இப்ப உயிரோட இருந்திருந்தா சந்தோஷமா இருந்திருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? இவர் நினைச்ச இந்தியாவின் பெருமை அதிகரிச்சிருக்கோ இல்லையோ, பாக்கி எல்லாம் அதிகரிச்சிருக்கு. வேலை வாய்ப்பின்மை, கொலை குற்றங்கள், விலைவாசி, பெட்ரோல் விலை எப்படி ஏறி இருக்கு தெரியுமா? அதை ஏத்துறவனுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா தன் தனா தன் ஏறுது. சரி, இவர் மாதிரி கோச்சுக்கிட்டு தெருவில் இறங்கி சத்தியாகிரகம் பண்ணலாம்னா அதுவும் குண்டு குழிமா இருக்கு. ஏன்னா இப்ப எலெக்ஷனுக்காக அவசர அவசரமா போட்ட ஊழல் ரோடு தானே இது. நேர்மை என்று நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லுவது அவங்களுக்கு குமட்டலா இருக்கிறது. ஏன்னா அவங்களுக்கு அந்த வார்த்தையை உச்சரிக்க கூட முடியாத லெவலுக்கு அவர்கள் ஊழலில் அமிழ்ந்திருக்கிறார்கள். நான் நடிச்ச சினிமா படத்துக்கு தயாரிப்பாளரா உதயநிதி ஸ்டாலின் இருந்திருக்காரு. அவர்கிட்ட நான் காசு வாங்கியிருக்கேன், ஆனால் அது நேர்மையான காசு. அந்த காசு நேர்மையா இருக்கிறதா அந்த புரட்டி புரட்டி பார்த்து வாங்கினவன் நான். மாநிலங்களவை எம்பி தேர்தலில் திமுக கூட்டணியில் மக்கள் நீதி மய்யம் சார்பில் கமல்ஹாசன் போட்டியிடுகிறார். திமுக வேட்பாளராக கமல்ஹாசன் போட்டியிடுகிறார் என்பதை பார்க்கிறோம். கமல்ஹாசன் மாநிலங்களவையில் திமுக சார்பில் போட்டியிடுவார் என்பது ஏற்கனவே கூறப்பட்டு வந்த நிலையில் தற்போது அந்த தகவல் என்பது உறுதியாகி இருக்கிறது. திமுக ஏற்கனவே கமல்ஹாசனுக்கு ஒரு மாநிலங்களவை எம்பி பதவி வழங்குவதாக உறுதியளித்திருந்தது. தற்போது கமல்ஹாசன் மாநிலங்களவைக்கு செல்கிறார் என்பது உறுதியாகி இருக்கிறது. மக்கள் நீதி மையம் துவங்கிய காலகட்டத்தில் குடும்ப அரசியல் தமிழ்நாட்டையே குழி தோண்டி புதைக்கிறாங்க திமுகன்னு சொல்லி எதிர்த்து அரசியல் ஆரம்பிச்சீங்க. இன்னைக்கு உடனே வந்திருக்கீங்க, எப்படி உங்களோட பதில் என்ன சார்? நாட்டுக்கு தேவை, அதனால் வந்திருக்கிறேன். மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்களை வெறும் கலைஞர் மகன் ஸ்டாலின் என்ற காலத்திலிருந்து எனக்கு தெரியும். படிப்படியாக தொண்டனாக, இளைஞரணி தலைவனாக, சட்டமன்ற உறுப்பினராக, மேயராக, அமைச்சராக, துணை முதல்வராக, இன்று தமிழகத்தின் முதல்வராக என்று படிப்படியாக உயர்ந்து வருவது என்பது அவருடைய பொறுமையை மட்டுமல்ல திறமையையும் காட்டுகிறது.